ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் கூடுக்கு. இன்றைக்கி கேசரி செஞ்சுருக்குங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கல்யாணத்தில் போனோம் அப்படின்னா எப்படி அவங்க செய்கிறாங்க கல்யாண கேசரி, அதே விதத்தில் செஞ்சுருக்குறேங்க. அந்த டேஸ்ட்லேயே அதே பதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்குங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி திராட்சை போட முடியுதோ அவ்வளோ போட்டிங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் முந்திரி, திராட்சை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லாவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் ரவை எடுத்திருந்தேன் 1 கப்பு. இந்த 1 கப்புக்கு நல்லாவே நம்ம வறுத்துக்கணுங்க. இது வறுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கருக விடக்கூடாது, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. உங்களுக்கு தொட்டு பார்க்கக்குள்ள நல்லா கிரிப்ஸியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். நல்லா ரவை வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணி அளந்து எடுத்துருக்கேங்க. 1 கப்பு ரவை எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு 3 கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் நீங்கள் தண்ணி அளக்கணும். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். இது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நெய்யே போட்டிங்கன்னா ரொம்பவும் திகட்டும். அதுக்கு தான் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இது நான் 75 மில்லி இருக்கும். இது எடுத்திருந்த நெய் இதில் பாதி போட்டு பாதி வைக்கலாம். இது கேசரி பவுட்ரு நான் கலருக்கோசரம் இதில் போடுறேன். ஆரஞ்சு கலர் நான் போடுறேன். உங்களுக்கு ரெட் கலர் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், நல்லா சலசலன்னு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த ரவைக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. கட்டி இல்லாத நல்லா இதுக்கு கிளறி விட்டுக்கலாம். இதில் சர்க்கரை இப்பயே சேர்க்கக்கூடாது, இல்லைனா ரவை நல்லா வெந்து வராது. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நான் வேக விட்டுருந்தேங்க. தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்கிச்சு. ஆனால் இது ஃபுல்லாக வெந்து இருக்காது. இப்போ இதுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு ரவை. இது வரைக்கும் நம்ம சர்க்கரை போடல. இப்போ இது வெந்த பிறகு தான் இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு எடுத்திருந்தேன் சர்க்கரை. அதே மாதிரி 1 கப்பு ரவை. நீங்கள் 1 கப்பு ரவைக்கு 1.25 கப் கூட போட முடியும். சர்க்கரை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா. இதுக்கு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். இது மறுபடியும் உங்களுக்கு கெட்டியாயிடும். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மறுபடியும் நம்ம கட்டி இல்லாமல் இதை கிளறிட்டு வேக விடலாம். நம்ம நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மறுபடியும் எடுத்து வச்சிடலாம் மீதி நெய். பாருங்கள், நல்லாவே இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்ம எண்ணெயை சேர்த்துருக்கிறதால உங்களுக்கு சாப்பிடக்குள்ளே திகட்டாது. நெய்யிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இதில் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருந்தேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதுவும் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம நெய் ஒரேடியாக சேர்க்காத கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கக்குள்ள நல்லாவே அப்சர்வ் ஆகுங்க. இந்த கேசரியில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி திராட்சைக்கு சேர்த்துக்கிட்டோம். இதில் டூட்டி ஃப்ரூட்டிக்கும் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேருங்க. பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லாவே இருக்குது ரிச்சாக. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இந்த கல்யாண வீட்டிலலாம் போயிட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கோ அதே ஃபீல்லையே இருக்குங்க வீட்டில் செய்யக்குள்ளே. நீங்கள் இதில் எண்ணெய் சேர்க்கக்குள்ளே கவனமாக சேர்க்கணுங்க. இதில் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க, இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேர. என்ஜாய் கேசரி.